Welcome to the world of Solam. இப்போ நீங்கள் பார்த்த வீடியோவில் 2 எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஒன்று வேர்ட் பை வேர்ட் டெக்ஸ்ட் எஃபெக்ட், இன்னொன்று ஜூம் த்ரூ டெக்ஸ்ட் எஃபெக்ட். இந்த 2 எஃபெக்ட்ஸையும் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம லைஃப்பை மேம்படுத்தும் ஸ்கில்ஸ் வளர்ப்போம். நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான ஆடியோ ஃபைலையும் வீடியோ ஃபைலையும் டேவின்சியில் ஏற்கனவே இம்போர்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ஆடியோ ஃபைலை தூக்கி நம்ம டைம்லைனில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஆடியோ ஃபைலை ஒரு தடவை கேட்கலாம். வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் சோளம். இப்போ இந்த ஆடியோ ஃபைலில் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் சோளம்னு இருக்குது. அந்த வெல்கம்ன்ற வேர்டுக்கு நம்ம ஒரு டெக்ஸ்ட் டைல் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். டூல் பாக்ஸ் போயிட்டு அதில் டைல்ஸ் போயிட்டு இதில் நிறையா டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். இதில் நம்ம டெக்ஸ்ட்டுங்கிறத நம்ம எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இதை நம்ம இன்சர்ட் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் பேசிக் டைலில் பார்த்தோன்னா நம்ம வெல்கம்னு நம்ம இதில் டைப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம வெல்கம்னு இங்கே டைப் பண்ணிட்டோம். இது எது வரைக்கும் வேணுங்கிறது இந்த ஆடியோவில் நம்ம கேட்டு பார்த்தோன்னா இந்த வெல்கம்க்கு அப்புறம் 2 எங்கே வருதோ அது வரைக்கும் அந்த பாரை நம்ம செட் பண்ணிக்கணும். இந்த இடத்துல 2 வருது. இப்போது இந்த இடத்துல இந்த டைலை நம்ம பிரேக் பண்ணணும். ஒன்று நம்ம கீபோர்டில் பி நம்ம செலக்ட் பண்ணோன்னா இந்த பிளேட் ஆப்ஷன் கிளிக் ஆகிடும். இதை வச்சு நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏ நம்ம செலக்ட் பண்ணோன்னா செலெக்ஷன் டூல் ஆகிடும். இந்த செலெக்ஷன் டூலை யூஸ் பண்ணி நம்ம தேவையில்லாத இந்த பகுதியை நம்ம பேக் ஸ்பேஸ் கொடுத்தோன்னா அது டெலீட் ஆகிடும். அப்படி இல்லாமல் நம்மளால் இன்னொரு மெத்தட்லேயும் பண்ண முடியும். இது நம்மளோட இந்த டைலை எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சுருக்கிக்கணும். சரி, இப்போது இந்த வெல்கம்ன்ற வேர்டு நமக்கு இங்கே ஜூம் இன் ஆகிற மாதிரி அந்த வீடியோவில் பார்த்தோம். அதனால் இதை ஜூம் இன் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தோன்னா இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம செட்டிங்ஸில் நமக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபார்முக்கு கீழே ஜூம் ஆப்ஷன் இருக்குது. இதை ஜூம் பண்ணோன்னா இது ஜூம் ஆகும். ஆனால் இது எல்லா டைம்லேயுமே இது யூஸ் பண்ணுறது சரியான மெத்தட் கிடையாது. ஏன்னா நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் நல்லா ஜூம் பண்ணோன்னா நமக்கு இங்கே பார்த்தோன்னா இந்த டெக்ஸ்ட்டு பிக்சலேட்டாக இருக்கிறது இங்கே தெரியுது. இப்போது இதே மாதிரி நம்மளால் அந்த ஜூம் த்ரூ டெக்ஸ்ட் எஃபெக்டை க்ரியேட் பண்ணோன்னா டெஃபினட்டாக இந்த டெக்ஸ்ட் இருக்கிற இந்த எட்ஜஸ் ரீஜன் எல்லாமே பிக்சலேட்டடாக இருக்கும்போது வீடியோவோட குவாலிட்டி ரொம்ப புவராக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டைலில் போய் இந்த சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா நமக்கு அந்த டெக்ஸ்ட்டோட எட்ஜஸ் எல்லாமே நல்லா ஷார்ப்பாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இங்கே நம்ம டெக்ஸ்ட்டுக்கு கொடுக்குற சேஞ்சஸ் எல்லாமே நம்ம ஸ்க்ரீனில் வெக்டராக தான் கன்சிடர் ஆகுது. அதே இது செட்டிங்ஸில் போனோன்னா இது என்னவா மாறிடுதுன்னா ஒரு இமேஜாக மாறிடுது. இந்த டிஸ்பிளே பவுண்ட்ரிக்குள்ளே இந்த வெல்கம்ங்கிறது ஒரு இமேஜாக ஆகிடுது. அதனால நம்ம ஜூம் பண்ணும்போது அந்த இடத்துல பிக்சலேஷன் தெரியுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஒரு ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம ட்ரா பண்ணுறோன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ, உதாரணமாக நான் தேஞ்சூர்னு டைப் பண்ணுறேன். இந்த தேஞ்சூர்னு டைப் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் சைஸை நான் நல்லா இன்க்ரீஸ் பண்ணேன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு கட் ஆகிடுது. ஏன்னா இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் பவுண்ட்ரி. அதுக்குள்ளே நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டோட சைஸ் இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிறது மட்டும்தான் இங்கே நமக்கு டிஸ்பிளே பண்ணும். மீதி இருக்கிறதெல்லாம் பாக்ஸுக்கு வெளியில் போகுதுன்னா அதை நமக்கு கட் பண்ணி தான் காட்டும். இந்த பாக்ஸ் தான் நமக்கு டேவின்சியில் இருக்கிற இந்த டிஸ்பிளே ரீஜன். இந்த டிஸ்பிளே ரீஜனுக்கு இதுதான் பவுண்ட்ரி. இப்போ ஜூமில் x×yல 1×1ன்னு இருக்குன்னா இதுதான் ஆக்சுவல் சைஸாக இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் இந்த ஜூம் ஆப்ஷனை நான் கம்மி பண்ணுறேன். இப்போது நமக்கு இன்விசிபிளாக இருக்கிற அந்த டிஸ்பிளே பவுண்ட்ரி சுருங்கிருச்சு. இப்போ நான் டைட்டிலில் போய் நான் டெக்ஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணேன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த டெக்ஸ்ட்டு கட் ஆகிடும். ஸோ இப்போ நாம் இந்த டெக்ஸ்ட்டை நம்ம ஜூம் இன் எஃபெக்ட் கொடுக்கணுன்னா நமக்கு கீ ஃப்ரேம் செட்டிங்ஸில் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் சூஸ் பண்ணுறதை விட்டுட்டு டைட்டில்லையே இங்கே கீ ஃப்ரேம் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நாம் நார்மல் டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணாமல் டெக்ஸ்ட் ப்ளஸ் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போது இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா கீ ஃப்ரேம் இது ஃபாண்ட்டுக்கு, கலருக்கு, சைஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம டெக்ஸ்ட் ப்ளஸ் பாக்ஸை சூஸ் பண்ணி இப்போ நாம் இதில் வெல்கம் டைப் பண்ணிக்கலாம்.
வெல்கம் டைப் பண்ணிட்டோம். முன்ன சொன்ன ப்ரொசீஜர் படி நான் இது எவ்வளோ தேவையோ அது மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். சரி, வெல்கம்க்கு வந்து எனக்கு ஜூம் இன் எஃபெக்ட் வேணும். ஸோ நான் சைஸில் இருக்கிற கீ ஃப்ரேமை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே இருக்கிற கீ ஃப்ரேம்க்கு எனக்கு சைஸ் வெல்கம் இங்கே இருக்கணும். இதே இது எனக்கு எண்டில் வந்து என்னோடய சைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். இப்போது வெல்கம்க்கான சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. டு தி வேர்ல்ட் ஆஃப் சோளம். இப்போது டு த வேர்ல்ட் ஆஃப்ன்றது ஃபாஸ்ட்டாக வருது. ஸோ நம்ம இதே டெக்ஸ்ட் பாக்ஸையே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒருவேளை ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணணுன்னா அப்போது ஃபாண்ட்டில் போயிட்டு நீங்கள் எந்த ஃபாண்ட் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அந்த ஃபாண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஃபாண்ட்டோட ஸ்டைலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இந்த ஸ்டைல், இந்த ஃபாண்ட் எனக்கு பிடிச்சிருக்குது. நான் வெல்கம் இங்கே முடிச்சிட்டேன். இப்போ இதையே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தோன்னா இதில் இருக்கிற எல்லா அனிமேஷனும் எல்லா ஃபாண்ட் ஸ்டைலும் எல்லாமே இதில் காப்பி ஆயிடுச்சு. இதுலேயுமே வந்து நமக்கு சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான அந்த அனிமேஷன் இருக்கும். இப்போ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இங்கே போயிட்டு வெல்கம்மை தூக்கிட்டு நம்ம 2 நம்ம டைப் பண்ணிக்கலாம். நமக்கு ஸ்டார்டிங் ஃப்ரேம்க்கு 2 இந்த சைஸே ஓகேனா ஓகே, இல்லை அப்படின்னா நம்ம இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போது இன்க்ரீஸ் பண்ணோன்னா இப்போ 2 வந்து எது வரைக்கும் வரணும்னு பார்க்கலாம். டு த வேர்ல்டுங்கிறது அடுத்தடுத்தது வந்துடுது. ஸோ எது வரைக்கும் கரெக்டாக வருதுன்றதை நம்ம ஆல்ட் பிடிச்சி நம்ம ஸ்க்ரோல் பண்ணோன்னா நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். டைம்லைன் எக்ஸ்பேண்ட் ஆகும்போது எடிட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம 2 எது வரைக்கும் வருதுன்றதை இங்கே பார்க்கலாம். இங்கேயே 2 முடிஞ்சிருது. இப்போ நான் பி அழுத்திக்கிறேன், இதை கட் பண்ணிக்கிறேன், இதையும் நான் பேக் ஸ்பேஸ் அழுத்தி டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 வந்துருச்சு கரெக்டாக. இப்போ எனக்கு இதே மாதிரி த வேணும். இப்போ இதையே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ 2 த வந்துருச்சு. இப்போ நம்ம இங்கே பார்த்தோன்னா இந்த ஆடியோ வேவ் ஃபார்ம்லேயே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். 2க்கு இங்கே ஒரு ஆடியோ வேவ் ஃபார்ம் இருக்குது, இங்கே தீக்கு ஒரு ஆடியோ வேவ் ஃபார்ம் க்ரியேட் ஆகிருக்கு. அடுத்தது வேர்ல்டு ஆஃப், இது ரெண்டுத்துக்கும் இதே மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேர்ல்டு ஆஃப் வரைக்கும் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போது சோளம்ன்ற வேர்டு தமிழில் நமக்கு வேணும். ஸோ நான் கூகுளில் ஏற்கனவே சோளம்ன்ற வேர்டை நான் டைப் பண்ணி தமிழில் எடுத்துக்கிட்டேன். அது நான் வேர்ட் டாக்குமெண்ட்டில் வச்சுருக்கிறேன். ஸோ இதை நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிவிட்டு நம்ம டேவின்சியில் போயிட்டு நம்ம டெக்ஸ்ட் ப்ளஸ் பாக்ஸு நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம பேஸ்ட் பண்ணோன்னா இந்த இடத்துல ஃபாண்ட் ஸ்டைல் கரெக்டாக இல்லைன்னா டெக்ஸ்ட் கரெக்டாக வராது. ஸோ ஃபாண்ட்டில் நம்ம நிர்மலான்ற ஃபாண்ட் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அந்த வீடியோவில் பார்த்தோன்னா சோளமோட ஃபாண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் பை டிஃபால்ட்டாக நிர்மலா டெக்ஸ்ட்டும் நிர்மலா யூஐ இது 2 மட்டும்தான் நம்ம தமிழுக்கு இருக்குது. ஆனால் நான் ஏற்கனவே அலங்காரம்ன்ற ஒரு ஃபாண்ட் ஸ்டைலை நான் இங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இந்த ஸ்டைல் ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால நான் இந்த ஸ்டைல் ஃபாண்ட் எடுத்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு புது ஃபாண்ட்ஸ் எப்படி உள்ளே இன்ஸ்டால் பண்ணி டேவின்சிக்குள்ளே கொண்டு வரணுன்றதை தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா அதை நான் இன்னொரு வீடியோவாக நான் உங்களுக்கு பதிவிடுறேன். அலங்காரம் நான் இப்போ இதை எடுத்திருக்கேன். இப்போது சோளம்னு நம்ம தமிழில் டைப் பண்ணால் வராது. ஒவ்வொரு ஃபாண்ட்டுக்கும் கீபோர்ட் லேஅவுட் இருக்கும். இந்த கீபோர்ட் லேஅவுட்டுக்கு நான் சோளம் டைப் பண்ணிக்கிறேன். இப்போது சோளம் இங்கே டைப் பண்ணியாச்சு. இப்போ எனக்கான இனிஷியல் சைஸ் எனக்கு ஜாஸ்தி இருக்கணும். இப்போது இந்த டெக்ஸ்ட்டோட எண்ட் பார்த்தோன்னா இந்த ஆடியோ முடிவில் நம்ம ஷ்ரிங்க் பண்ணிக்கலாம். இப்போது நாம் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வீடியோவை இந்த சோளம் டெக்ஸ்ட்டுக்கு மேலே நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் அதை ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த வீடியோவில் நம்ம காம்போசிட்டில் நார்மல் இருக்கிறதுக்கு பதிலாக டார்க்கனோ இல்லை கீழே வந்தால் மல்டிப்ளையோ நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த வீடியோவுக்கு பின்னாடி இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டில் மட்டும்தான் இந்த வீடியோ வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த செட்டிங்ஸில் இந்த காம்போசிட் மோட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இமேஜ் த்ரூ டெக்ஸ்ட் எஃபெக்ட் கிடச்சிரும். இப்போது நமக்கு இந்த டெக்ஸ்ட் இங்கே இருக்கும்போது நமக்கு ரன் பண்ணி பார்த்தோன்னா இந்த டெக்ஸ்ட்டில் இருந்து நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகணும். ஆனால் இங்கே நம்ம அது பண்ணுறதுக்கு நம்ம இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே செட்டிங்ஸ் போயிட்டு டைனமிக் ஜூம்னு இருக்கிறத நம்ம டர்ன் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ டைனமிக் ஜூமில் இதை ப்ளே பண்ணி பார்த்தோன்னா இது ஆப்போசிட்டில் இது ட்ராவல் ஆகுது. நமக்கு இது நம்மளை நோக்கி ட்ராவல் ஆகணும் இந்த டெக்ஸ்ட்டு. ஸோ நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸ்வாப் பண்ணோன்னா நம்மளை நோக்கி வருது. ஆனால் நமக்கு இந்த குறிப்பிட்ட டைம்லைனுக்குள்ளே நமக்கு சோளம்ன்ற டெக்ஸ்ட் வழியாக அந்த வீடியோவுக்கு போகணும். இது 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து நாம்
இங்கே இருக்கிற இந்த செட்டிங்ஸில் டைனமிக் ஜூம்னு இருக்கும். இதில் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 2 பவுண்டிங் பாக்ஸ் வரும். இந்த க்ரீன் பாக்ஸை நீங்கள் அப்படியே வச்சுருங்க. இந்த ரெட்டை மட்டும் நீங்கள் ஷ்ரிங்க் பண்ணி உங்களுக்கு எங்கே ஜூம் இன் ஆகணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷன் நமக்கு வேகமாக வந்துருச்சு. இப்போ இதை நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம நல்லா கவனித்தோன்னா எங்கே வரைக்கும் அந்த டெக்ஸ்ட் இருக்குதோ அது வரைக்கும் தான் தெரியும். அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து பிளாக் அவுட் ஆகிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவை டெக்ஸ்ட் பாக்ஸ் எது வரைக்கும் முடியுதோ அந்த பாயிண்ட் வரைக்கும் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இந்த ரீஜனை நம்ம டார்க்கன்லேருந்து நார்மல் நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோன்னா இந்த பாயிண்ட் வரைக்கும் டார்க்கன் மோடில் இருக்கும். இந்த பாயிண்ட்டுக்கு மேலேருந்து நார்மல் மோடில் அந்த வீடியோ ப்ளே ஆகும். ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோன்னா இப்போது கரெக்டாக இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு இந்த ட்ரான்சிஷன் பீரியட் பத்தலை, இன்னும் கொஞ்சம் நிதானமாக வரணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பாக்ஸை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த டார்க்கன் மோட்லேருந்து இந்த நார்மல் மோடு எங்கே ட்ரான்சிட் ஆகணுமோ அதை நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ இந்த டியூரேஷன் ட்ரான்சிட் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ ரெடி ஆகிடுச்சு. ஆனால் ஸ்டார்டிங்லேயே இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே இந்த வீடியோ வந்துச்சு. இன்னொன்று வீடியோ ரிவர்ஸும் ஆகிருந்துச்சு. இதுதான் ஆக்சுவல் வீடியோ. இதை நம்ம எப்படி ரிவர்ஸ் பண்ணி ஸ்டார்டிங்லேருந்து போடுறதுன்றதை நம்ம இப்போ குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இதுக்கு நாம் இந்த நார்மல் மோட் இருக்கிறத நாம் செலக்ட் பண்ணி பேக் ஸ்பேஸ் அழுத்திக்கலாம். இப்போது இந்த டார்க்கன் மோட் இருக்கிறத நம்ம ஃபுல் வீடியோவாக 9 செகண்ட் கிளிப் இது. இந்த 9 செகண்ட்ஸையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி இதில் சேஞ்ச் கிளிப் ஸ்பீட் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ரிவர்ஸ் ஸ்பீட் செலக்ட் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணோன்னா இந்த கிளிப் வந்து ரிவர்ஸ் ஆகிடும். இப்போ நாம் இந்த கிளிப்பை நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வச்சோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்ஸ்ட் வழியாக அந்த கிளிப்பே தெரியும். ஸோ இது த்ரூ அவுட் நமக்கு இருக்கிறதுனால இது கம்ப்ளீட் டெக்ஸ்ட் ஃபுல்லாகவே இந்த எஃபெக்ட் இருக்கும். இதுக்கப்புறமா நமக்கு நார்மல் மோட் வேணும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டார்க்கனுக்கு பதிலாக நார்மல் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த நார்மல் மோடில் நமக்கு ஃபுல் வீடியோ இது ப்ளே ஆக வேண்டாம். எது வரைக்கும் நமக்கு ப்ளே ஆகணுமோ நம்ம அதை செலக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த இடத்த நம்ம கட் பண்ணி தூக்கிடலாம். மீதி இருக்கிறத நம்ம ஃபேட் அவுட் பண்ணிடலாம். நீங்கள் இதை ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு நீங்கள் கீபோர்டில் பீன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் மோட் போயிடும். இந்த ஃபுல் ஸ்க்ரீன் மோடில் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் நம்ம இங்கே பார்த்துடலாம். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம இந்த ரெட் பாக்ஸை நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணுறோமோ அது வழியாக தான் இந்த கேமரா ட்ராவல் ஆகும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த துணைக்காலில் உங்களுக்கு ட்ராவல் ஆக வேண்டாம், ல ட்ராவல் ஆகணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெட் பாக்ஸை நீங்கள் ல கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ல எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ல உங்களுக்கு இந்த கேமரா ட்ராவல் ஆகுது. ஸோ உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் அந்த ரெட் பாக்ஸை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அது வழியாக அந்த கேமரா ட்ராவல் ஆகும். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்கில்ஸ் வளர்ப்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.